Hi everyone, welcome to Entri Elevate Tamil channel. உங்களோட coding skills and soft skills நீங்க improve பண்ண நினைக்கிறீங்களா? கண்டிப்பா Entri Elevate Tamil channelக்கு subscribe பண்ணுங்க, மறக்காம bell icon click பண்ணுங்க. Entri Elevate Tamil channelல வந்து பாத்தீங்கன்னா HTML, CSS, interview questions, e-commerce websites சொல்லிட்டு தனித்தனியா playlist வந்து மேக் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த playlist நீங்க பார்த்தாலே உங்களால ஈஸியா வந்து கோடிங் கத்துக்க முடியும். ஸோ இந்த full stack web development கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா என்ட்ரி டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. பொங்கல் ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க உபயோகப்படுத்திக்கோங்க. கோடிங் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆஃபர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீக் நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லைவா ஒரு FB பேஜ எப்படி நம்ம கோடிங் மூலமா கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீக் ஃபுல்லாவே சீரீஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ FB பேஜ் எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவ் கிளாஸ் வந்து நாங்க கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நீங்க அந்த லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரைடே நடக்கக்கூடிய இந்த லைவ் கிளாஸை கண்டிப்பா மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. இந்த FB பேஜை தான் நம்ம இந்த வீக் ஃபுல்லாவே மேக் பண்ண போறோம். ஸோ இந்த FB பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா Facebook அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க வந்து ஒரு H1 டேக் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம லெஃப்ட் போர்ஷன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ரைட் போர்ஷன்ல என்ன மாதிரி இருக்குன்னா ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு இங்க ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் ஒன்று மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பேஜ் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதை எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேஜ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த லோகோ வந்து எனக்கு எப்படி கரெக்டா கிடைக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல அவங்க என்ன ஃபாண்ட் ஃபேமிலி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த இமேஜ் எடுக்கணும் அப்படின்னா இந்த Facebook அப்படிங்கறத ஜஸ்ட் நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து காப்பி இமேஜ் லிங்க்னு இருக்கும். அந்த காப்பி இமேஜ் லிங்கை ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நியூ டேப் கொடுத்துட்டு அதை பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு Facebook லோகோவோட ஒரிஜினல் இமேஜ் வந்து கிடைச்சிரும். ஸோ இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் இமேஜஸ் கொடுத்து நீங்க தனியா லோகோவாகவும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த லிங்கை வந்து கரெக்டா நீங்க சேவ் பண்ணிட்டு நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இமேஜோட சோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லிங்கை வந்து நம்ம கரெக்டா மென்ஷன் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இதுல என்ன ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்பெக்ட் ஆப்ஷன்ல வந்து நம்ம இதோட சோர்ஸ் கோடிங்கா நம்மளால வந்து பார்க்க முடியும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ஹெல்வெட்டிகா, ஏரியல், சான்ஸ் செரிஃப் அப்படிங்கறது யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபாண்ட் சைஸ் வந்து 12 பிக்சல் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். லைன் ஹைட் வந்து 1.34 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. கலர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பாடி பேக்ரவுண்ட் கலர் வந்து FFFனா என்ன அப்படின்னா ஒயிட் கலர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த வெப்சைட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்து நம்ம வந்து டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பிகினர் ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஒரு வெப்சைட் மேக் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரியான டீடைல்டு விஷயங்கள்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த Facebook இமேஜ் அப்படிங்கிற லோகோ எப்படி எடுக்கிறது, நெக்ஸ்ட் இதுல என்ன ஃபேமிலி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணி கத்துக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற இந்த எடிட்டருக்குள்ள Facebook அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ள index.html plus style.css அப்படிங்கிற இந்த ரெண்டு ஃபைல்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக்கோட அந்த லோகோவை வந்து Facebook நியூ டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இமேஜாவும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க இந்த மாதிரி லிங்க் நம்ம செலக்ட் பண்ணோம் பாத்தீங்களா, ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் லிங்க்னு இருக்கும். அந்த லிங்கை வந்து நீங்க டைரக்டாவும் கொடுக்கலாம். ஸோ ரெண்டு வேலை நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த index.html பேசிக் டேக்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் என்னோட டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா FB லாகின் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இல்ல Facebook லாகின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைட்டில் மென்ஷன் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாடி டேக்ல லெஃப்ட் போர்ஷன், ரைட் போர்ஷன்னு 2 பாக்ஸஸ் வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, டிவிஷன் பாக்ஸ் ஒண்ணு போட்டுக்கிறேன். இந்த டிவிஷன் பாக்ஸோட கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் அப்டிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினான கிளாஸ். அதாவது டோட்டலா இருக்கக்கூடிய வெப் பேஜஸ் எல்லாமே இந்த பாக்ஸ் அப்டிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸ் அப்டிங்கிற டோட்டல் வெப் பேஜஸ நான் வந்து 2 பாக்ஸஸா ஸ்ப்ளிட் அவுட் பண்ண போறேன். அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டிவிஷன் வந்து 2 கிரியேட் பண்ண போறேன். 2 டிவிஷன்ங்கிறனால டிவிஷன் டேக் வந்து நான் 2 டிவிஷன் டேக் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இவ்ளோ தான் நம்ம வந்து இதுல வந்து கிரியேட் பண்ண வேண்டிய டிவிஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டிவிஷன் டேகுக்கு ஒரு கிளாஸ் நேம் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து FBயோட லோகோவும், நம்ம பார்த்த அந்த பேராகிராஃபும் வரப்போகுது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிளாஸ் நேம் வந்து FB லோகோ பேஜ்னே நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ரிலவென்ட்டா கிளாஸ் நேம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கோடிங் எழுதும்போது ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த பாக்ஸ்ல வந்து நமக்கு ஒரு ஃபார்ம் வரப்போகுது. அதனால நான் என்ன பண்றேன், கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேம் குடுத்துக்கிறேன். இந்த ஃபார்ம் பாக்ஸ்க்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் நேம், பாஸ்வேர்ட், அப்புறம் கிரியேட் நியூ பட்டன் ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் கீழ ஒரு லிங்க் ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். இவ்ளோ தான் கன்டென்ட். இதுக்கப்புறம் இதோட ஸ்டைல் பண்றதுக்கு style.css அப்படின்னு சொல்லிட்டு style.css வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டிவிஷன் வந்து நம்ம 2ஆ ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்கோம். ஒண்ணு வந்து FB லோகோ, 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் பாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த FB லோகோ அப்படிங்கிற கிளாஸ்ல நமக்கு வந்து Facebookோட இமேஜ் வந்து நமக்கு கொடுக்கணும். இமேஜ் SRC அப்படின்னு குடுத்துட்டு டபுள் கொட்டேஷன்ல தான் அந்த லிங்க் குடுக்க போறோம். ஆல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து FB அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். FB லோகோக்காக இந்த இடத்துல நம்ம சோர்ஸ் லிங்க்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அந்த இமேஜோட லிங்க் வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கோம். அதை என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சோர்ஸ் கோட் கிட்ட இப்படி வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ரன் பண்ணீங்கன்னா, Facebook அப்படிங்கிற லோகோ வந்து செட் ஆயிருச்சு. இதுக்கு கீழ எனக்கு வந்து ஒரு பேராகிராஃப் வரப்போகுது. அந்த பேராகிராஃப்ல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, FB ஹெல்ப்ஸ் யூ கனெக்ட் அண்ட் ஷேர் வித் த பீப்பிள் இன் யுவர் லைஃப். அந்த டெக்ஸ்ட்டையும் நான் காப்பி பண்ணிட்டு, இந்த பேராகிராஃப் டேகுக்குள்ள நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த டெக்ஸ்ட். இப்ப இத வந்து சேவ் பண்ணிட்டு அப்படின்னு நெக்ஸ்ட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா, அந்த பேராகிராஃப் வந்து இங்க மென்ஷன் ஆயிருக்கும். இது ஏன் வந்து ஸ்டைல்ஸ் எதுவுமே அட்டாச் ஆகலன்னா, நம்ம style.css இன்னும் இந்த HTML பேஜ் கூட இன்க்ளூட் பண்ணல. டைட்டில் டேகுக்கு அடுத்தபடியா ஷார்ட்கட்ல வந்து பாத்தீங்கன்னா, லிங்க் CSS அப்படின்னு இருக்கும். இத குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா style.css கனெக்ட் ஆயிடும். இங்க என்னோட CSS ஓட நேம் வந்து style.cssன்னு தான் இருக்கு. இல்ல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க CSS நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க sample.cssன்னு சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா, இங்கேயும் நீங்க sample.cssன்னு தான் சேவ் பண்ணணும். இந்த style.cssல எப்பவும் போல பாடி டேகுக்கு வந்து சில கோடிங்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். இதுல வந்து மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா 0. ஏன் அப்படின்னா, மார்ஜின் வந்து நம்ம 0 குடுக்கலன்னா, எக்ஸ்ட்ரா அன்வான்டட் ஸ்பேஸ்லாம் முன்னாடி வந்து ஆட் ஆயிரும். அதே மாதிரி பேடிங் அப்படிங்கிறதையும் நம்ம 0 பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி வந்து என்ன யூஸ் பண்ண போறோம்ங்கிறது ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். ஏரியல் சான்ஸ் செரிஃப் ஹெல்வேட்டிகா அப்படிங்கிற இந்த ஃபாண்ட் ஃபேமிலி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த டீடைல்ஸ்லாம் மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப நமக்கு இந்த பேராகிராஃப வந்து நம்ம டிசைன் பண்றது எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, style.cssல பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பேக்கிரவுண்ட் கலர்னே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இல்ல அப்படின்னா சிம்பிளா பேக்கிரவுண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு, இங்க வந்து நான் ஒரு கலர் அட்டாச் பண்ணியிருக்கேன். F0, F2, F5ன்னு சொல்லிட்டு நம்ம ஒயிட் கலர் இல்லாம இது வந்து கொஞ்சம் கலரிங் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுல என்ன கலர்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அதுல இருந்து தான் எடுத்திருக்கேன். F0, F2, F5 அப்படிங்கிறத ஹேஷ்டேக் குள்ள குடுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கலர் பாக்ஸ் ஒண்ணு ஆட் ஆயிருக்கும். இந்த கலர் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வேற ஏதாவது நீங்க கலர் மென்ஷன் பண்ணணும்னா, இப்படி ட்ராக் பண்ணா போதும். அதுக்கான கலர் கோடிங் வந்து இதுக்குள்ள ஆட் ஆயிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ கலர் வந்து அட்டாச் ஆயிருக்கு. நம்மளோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா, F0, F2, F5 தான். பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டிவிஷன் ஃபார்ம் பாக்ஸ்ல என்னென்ன கன்டென்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபார்ம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் டேக் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஃபார்ம்க்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் அப்படிங்கிறத குடுத்துட்டு, அதுக்குள்ள எந்த நோ ஆக்ஷன்ங்கிறதுக்காக ஹேஷ்டேக் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதனால
இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஹோல்டர். பிளேஸ் ஹோல்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா இமெயில் அட்ரஸ் ஆர் ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது தான் இருக்கும். இமெயில் அட்ரஸ் ஆர் ஃபோன் நம்பர். ஸோ இதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸோட சைசஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. இது எல்லாமே நம்ம இந்த style.cssல கோடிங்ஸ் அட்டாச் பண்ணும்போது சேஞ்ச் ஆயிரும். இப்போதைக்கு HTML கண்டென்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இமெயில் அட்ரஸ் ஆர் ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது தான் இந்த டெக்ஸ்ட். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து எனக்கு வந்து பாஸ்வேர்டுக்கு ஒன்று வேணும். ஸோ அதே கோடிங்ஸை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர் மட்டும் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர்ல நம்ம வந்து என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல டைப் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் கிடையாது, பாஸ்வேர்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். பிளேஸ் ஹோல்டர் இந்த இடத்துல இல்ல. ஸோ அதனால இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்க ஒரு பாக்ஸ் வந்து அட்டாச் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா பட்டன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு இதுக்குள்ள லாகின் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல நமக்கு கேபிட்டல் இருந்தா கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர் இருந்தா ஸ்மால் லெட்டர். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் பார்த்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா மேக் பண்ண முடியும். ஸோ லாக் அப்புறம் இன்க்கு இடையில வந்து ஸ்பேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டர்ல தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்கட்டன் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்டன் முடிச்சதுக்கு அப்புறமா ஏ டேக் கொடுத்துக்கோங்க. AHRFல இப்போதைக்கு இந்த லிங்க் எங்கேயும் போவேனா. ஸோ அதனால நம்ம ஹேஷ்டேக் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல AHRFல ஃபர்கட்டன் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இந்த டேக் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்கட்டன் பாஸ்வேர்ட் இந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணிட்டோம். ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்ல ஒரு லைன் ஒன்று அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இந்த பட்டனுக்கு கீழே வரணுங்கிறதுக்காக இந்த இடத்துல மட்டும் நான் ஒரு பிரேக் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்கட்டன் பாஸ்வேர்ட் இங்க பக்கத்துல போறப்ப நமக்கு ஹேண்ட் சிம்பிள் இது எல்லாமே ஏன் வருதுன்னா நம்ம வந்து ஏ டேக் மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால இந்த இடத்துல ஃபர்கட்டன் பாஸ்வேர்டுக்கு இந்த இடத்துல நமக்கு ஹேண்ட் சிம்பிள் வந்து வருது. இதுக்கு அடுத்தபடியா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் தனியா ஒரு டிவிஷனா வந்து மென்ஷன் பண்ண போறேன். ஸோ இந்த ஃபார்ம்க்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன். ஸோ இந்த டிவிஷனோட கிளாஸ் நேம் வந்து ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் நியூ அப்படிங்கிறது தான் அந்த பட்டனோட நேமா வந்து நான் மென்ஷன் பண்ண போறேன். இதுக்குள்ள எனக்கு வந்து இந்த டிவிஷனுக்குள்ள எனக்கு வந்து ஒரு பட்டன் கிரியேட் ஆகணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா பட்டன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு கிரியேட் நியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கிரியேட் நியூ பட்டன், கிரியேட் நியூ அக்கவுண்ட் அப்படிங்கறத அந்த டெக்ஸ்ட். ஸோ கிரியேட் நியூ அக்கவுண்ட் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நமக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே இங்க HTML வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறமா இதுக்கான ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா FB பேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இந்த FB பேஜ் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல Facebook அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். இங்க ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டோம். இந்த ஃபர்கட்டன் பாஸ்வேர்டுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஒரு லைன் ஒன்று இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம HTMLல என்ன டேக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா HR அப்படிங்கிறது ஹரிசாண்டல் ரூலர் மார்க்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த HR டேக் கொடுத்தீங்கன்னா இங்க ஒரு லைன் மார்க் ஒன்று அட்டாச் ஆகும். இதுக்கப்புறம் தான் இந்த கிரியேட் நியூ அக்கவுண்ட் அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த லைன் எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிறத இப்ப VS கோட்ல பார்க்கலாம். ஓகே, இப்ப VS கோட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேட் நியூ அக்கவுண்ட் அப்படிங்கிற இந்த டிவிஷனை வந்து நம்ம தனியா ஃபார்முக்கு வெளியில எடுத்துடலாம். ஸோ இந்த டிவிஷனை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த ஃபார்ம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். இந்த ஃபார்ம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு லைன் வேணும். அதனால நான் வந்து HR அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்கேன். நான் HRன்னு மென்ஷன் பண்ண உடனே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் மார்க் வந்து ஆட் ஆயிருச்சு. ஸோ இது எந்த அளவுக்கு லென்த்தா இருக்கணும், ஸோ இதோட திக்னஸ் என்ன, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம style.css டிசைன் பண்ண அடுத்த நிமிஷம் நமக்கு வந்து வந்துடும். ஸோ இவ்வளோதான் கண்டென்ட். இதுல வந்து நம்ம பட்டன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டைல்ஸ் எப்படி அட்டாச் பண்றதுங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு லைவா FB பேஜ் எப்படி கிரியேட் பண்றது, அதுல இருக்க HTML கண்டென்ட் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஸ்டைல்ஸ் மட்டும் நம்ம இன்னும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு.
ஸோ நாளைக்கு இதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணிருவாங்க. ஸோ style.cssல என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத, நாளைக்கு இதே டைம் இந்த வீடியோல வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ லைவ் கிளாஸ் வந்து ஃப்ரைடே கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் பத்தி உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்க கொஸ்டின் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே லைவ் கிளாஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ரெகுலரா வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கண்டிப்பா என்ட்ரி எலிவேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பத்தி நெறைய கத்துக்கலாம்.